charge, as it says that Mera charge, NutriCharge. So let's now move on to keep ourselves completely charged with NutriCharge Pro-Dite. Okay. Right. And this is another one of the great product to have with us, because this was almost one of the first product we just launched by NutriCharge. And from since then, it's going on very strong and strong. So what actually is this? That is what we are going to talk now. Yes, sir. Yes, sir. இப்போ நாம இந்த பாட்டுல கேட்டு நம்ம மகிழ்ந்தா மாதிரி நம்மளுடைய மேரா சார்ஜ் நியூட்ரி சார்ஜ் நம்மளுக்கு தெம்பு கொடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரி சார்ஜ் தான். அதை வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம நியூட்ரி சார்ஜ்ல உள்ள அந்த பிவிஎம்எஃப் நம்ம உபயோகிச்சு நம்ம ரொம்ப மேலும் மேலும் நம்ம திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம இருப்போம். எஸ் சார். ஓகே. So, and this is a very, very important thing that each and everyone should understand, is that we should take Pro-Dite plus NutriCharge Men and Woman plus Veg-Omega. That is the complete package as a PVMF is concerned. And along, when you take this, that is Pro-Dite plus NutriCharge Men or Woman plus Veg-Omega, definitely what will happen is the immunity power in us will go up. And after that, if you add NutriCharge S5 to it, because last day I have discussed very deeply about S5 and how it actually works in our body. So when you take S5, so whatever immunity you have got by taking NutriCharge Pro-Dite plus NutriCharge Men or Women plus Veg-Omega, it will boost up like anything. And that is what is required. Now, see, now people are not much worried about corona. They are much worried about the black fungus, the yellow fungus, the white fungus, and what all. And now it's being said that in Vietnam, the next wave has started, which is a combination of the virus of the coronavirus, which was there in India, and the coronavirus, which is there in England. So both put together, a different type of coronavirus has come, which is going to spread through air like anything. So whatever be the case may be, we require to keep our body perfectly charged, and that will happen only if we have got a very strong immunity. And the days are now of immunity only, and if you don't have that, very, very difficult to survive in this world. Yes. Yes, sir. இப்ப வந்து இந்த இம்யூனிட்டி பவருக்கு நம்ம சொல்ல வந்தோம்னா, நாம ஒவ்வொருவரும் இந்த ப்ரோடயட்டை நம்ம எடுத்துக்கணும். அதை நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு. எப்படின்னாக்கா, நம்ம ப்ரோடயட்டு அத்தோட வந்து உமன் டேபோ இல்லைன்னா மேன் டேபோ மேற்கொண்டு வெஜ் ஒமேகா, இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டா சரியான அளவில் நம்ம எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும்போது நிச்சயமா நம்மளுடைய இம்யூனிட்டி பவர்ங்கிறது மேல மேல நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த மாதிரியான ஒரு வைரல் இருக்கும், இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் பீரியட்ல அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். இதோட பாத்தீங்கன்னாக்கா, இப்போ S5 அப்படிங்கிறது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதை பத்தின எல்லா விவரங்களையும் இப்பதான் சமீபத்துல நம்ம ஜூம் மீட்டிங்ல எல்லாருக்கும் நம்ம தெரியப்படுத்திருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அந்த S5ல இருக்கக்கூடிய 5 வகையான ஹெர்பல், அது எல்லாமே சேர்ந்து நம்ம இந்த பிவிஎம்எஃபோட சேர்ந்து இந்த S5ம் சேர்ந்து எடுத்துக்கும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து ரொம்ப அதிகமான அளவுல பூஸ்டப் ஆகுது. அது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு பேண்டமிக் பீரியட்ல எல்லோ ஃபங்கஸ், ஒயிட் ஃபங்கஸ், பிளாக் ஃபங்கஸ் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு மோசமான எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பிவிஎம்எஃப், S5 இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஆரோக்கியமான ஒரு இம்யூனிட்டி பவரை நம்மளுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப அடுத்தது வரக்கூடிய வைரஸ், அது சொல்றாங்க இந்தியால இருக்கக்கூடியதும் இங்கிலாந்துல இருக்கக்கூடியதும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வினோதமான வைரஸ். அது வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தான் நம்ம காற்றுலயே பரவி நம்ம எல்லாரையும் அதை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஒரு பயமுறுத்தப்படுகிற ஒரு சூழல் இப்ப இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்மளுடைய உடம்புக்கு பர்ஃபெக்டா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு பிரச்சனைகள் வராம நல்லபடியா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல நியூட்ரி சார்ஜ் தவிர்த்து நம்மளுக்கு வேற எதுவுமே கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எஸ் சார். Yes. So today we will deal about Pro-Dite as such, and as the day comes, we will go on with NutriCharge Men and go on. So in this PVMF, we will talk today about P and F, that is protein and fiber.
The vitamin mineral will come in the other classes. Okay. Okay. Now, who should consume protein? And now this question mark has now reduced its size because everybody now understands who should consume it. Earlier, it was a big question to tell the people that you should consume protein, and they will ask what type of people should take it. And the reality is that every person who is alive here needs to take this, right? So I'll just show you those examples, and you will come to know, especially for those people who are very new, that just came to this program for the first time, they will understand it much better. That's the reason why in every class I start from the scrap, right? So who should consume protein? We'll tell that later. Yes, ma'am. Yes, sir. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ப்ரோ டயட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம எடுத்து சொல்ல போறோம். அதுக்கு அப்புறமா நம்ம மேன் டேபோ இல்லைன்னா உமன் டேபோ அதை பத்தின விஷயங்கள் நம்ம அதுக்கு அடுத்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இருக்க இந்த ப்ரோ டயட்ங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புரோட்டீன், விட்டமின், பிவிஎம்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். ஓகேயா, இது வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். யாரெல்லாம் இந்த புரோட்டீன், விட்டமின் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு அதுவும் கூட எந்த மாதிரியான ஜனங்கள்லாம் இதை வந்து இந்த புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர், இந்த பிவிஎம்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பொருளை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது யாரெல்லாம் அவங்க தீர்காயுசோட நல்லா இருக்கணும், நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த பிவிஎம்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர் அடங்கிய இந்த ப்ரோ டயட்டை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எஸ் சார். Now, who should consume protein? We'll go there. Okay. The people who are fit and want to remain fit. So if a person says I'm totally fit and I don't have any disease, so I don't require this. So we need to tell them that of course it is good that you don't have any problem now, and you are very, very healthy and safe. It's God's grace. But if you need to continue that, you need to have this. Because at any point of time, the fitness may reduce to unfitness. So if you want to keep this fitness intact for a very long time, you need to be a part of protein. So you need to take protein. Number two, who lack muscles. Look at this person. He looks like a fit person because he doesn't have fat. But the problem is he doesn't have fat, that is very good, but he doesn't have muscles also. And if you lack muscles, then again, the problem is very high. And the third one, those who feel tired even after 8 hours of sleep, you need to sleep very strongly for 6 to 8 hours a day to get very good health. And if after sleeping that also you feel very much tired, then it shows that you lack protein in your body. Okay. So we'll come back after this. Yes. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் தன்னுடைய உடல் அமைப்பை நல்ல ஒரு ஆரோக்கியமாக சரியான ஒரு அமைப்புல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புரோட்டீன், விட்டமின், ஃபைபர், மினரல் எடுத்துக்கணும். அவங்க சொல்லலாம் நாங்க வந்து நல்லா ஃபிட்டா தானே இருக்கோம், எங்களுக்கு உடம்புக்கு எந்த ஒரு ஆரோக்கிய கேடும் இல்லையே, நாங்க எதுக்காக வேண்டி எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே யாரா இருந்தாலுமே ஏதாவது ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய உடலுக்கு இந்த ஆரோக்கிய கேடுங்கிறது வரத்தான் செய்யும். அந்த மாதிரி எந்த காலகட்டத்திலையும் ஆரோக்கிய கேடு வராமல் நம்மளுடைய உடம்பை சரியான படிக்க கரெக்டா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த பிவிஎம்எஃப் எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட் சார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த சதை அமைப்பு ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க, அந்த மசில்ஸோட அந்த அமைப்பு வந்து ரொம்ப கம்மியா, அந்த ஒல்லியா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே கண்டிப்பா அவங்களுடைய மசில்ஸை நல்லபடியா ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த பிவிஎம்எஃப் அவங்க எடுத்துக்கிடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்லபடியா யாரா இருந்தாலுமே ஒரு 8 hours ஆவது நல்ல ஒரு தூக்கம் தூங்கணும். அது வந்து எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அந்த 8 hours அவங்க தூங்கி எழுந்தப்புறமும் கூட அவங்க ரொம்ப டயர்டாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வந்து தூங்கி எழுந்த அந்த ஃப்ரெஷ்னஸே கிடைக்கல அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிவிஎம்எஃப் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஸ் சார். And those who get tired very early in the day, that means you have gone to the office by 9 o'clock and by 10 o'clock you feel like this, the way the guy is sitting over here. So it shows that you don't have any energy or stamina whatsoever. And to get that, you need to have protein in your body.
And without protein, you will not get that. Okay. And those who experience untimely aging on the face, that you are not very old, but the appearance shows that you are very mature. So many wrinkles, the skin is very dry, very loose, no shining, no health, nothing on the skin. Okay. And also people whose age has started showing effect on the hands. Not only on the face, but also on the hand, you can see layers of wrinkles, layers of dried skin, no healthy at all. All this shows that he is lacking protein. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க யாரெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வந்து சோர்வடைஞ்சிடுறாங்களோ, எப்படின்னு பார்த்தா அவங்க காலையில 9 மணிக்கு தான் வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா 10 மணிக்கு எல்லாமே அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுடைய எனர்ஜி, அவங்க ஸ்டாமினா எல்லாத்தையுமே அவங்க இழந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோர்வான ஒரு நிலையில அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த பிவிஎம்எஃப் எடுத்துக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு அவங்க வயது பாத்தீங்கன்னாக்கா நான் சாதாரண 25-30 அந்த அவங்களோட வயதுலதான் இருப்பாங்க. ஆனா அவங்க முகத்தையோ அவங்க கைகளையோ பார்த்தோம்னாக்க அவங்க இன்னும் வயதானவர்கள் மாதிரியான ஒரு தோற்றத்தை அவங்களுக்கு கொடுக்கும். எப்படின்னாக்க முகத்துல வந்து நிறைய சுருக்கங்கள் இருக்கிறது, கைகள்ல எல்லாம் கூட நிறைய சுருக்கங்கள் இருக்கிறது, அதுக்கப்புறம் முகத்துல நல்ல ஒரு பளபளப்பு, ஒரு தெளிவு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முகத்துக்கு மாத்திரம் இல்ல, கைகளுக்கும் அது வந்து கண்டிப்பா அது உண்டானதுதான். இது எல்லாமே நம்மளுடைய வயதை அதிகமாக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த மாதிரியா இருக்கிறவங்களும் கூட கண்டிப்பா பிவிஎம்எஃப் எடுத்துக்கணும். எஸ் சார். And those whose faces are losing glow because of this, here I showed you the hand skin is getting dried, unhealthy, the face is getting like that, and similarly that also shows on that. So at young age the glow of your skin is going. It also shows that you lack protein. And those who are experiencing hair fall, so hair fall according to the age is okay, but at the young age itself you find that the hairs are coming on your hands, in your brush. That also shows that the body is absolutely lacking protein. Yes. And not only that, you will also find it difficult to carry anything or everything what you want. Forget about any other thing. Even if you won't be able to carry your kid in your hands. So that much erosion in the muscle has happened, and the muscle will only come when you will take protein and along with that water. The food of the muscles are protein and water, and we don't take protein as such, and we don't drink water as such. So both are lacking in our body, and this shows that you are absolutely unhealthy. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க ரொம்ப இளம் வயதினர்கள், அவங்களுடைய முகம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளுக்கு நாள் நல்ல ஒரு க்ளோவோட நல்லா பளிச்சுன்னு இருக்க வேண்டிய ஒரு வயதுல இருக்க வேண்டியவர்கள் கூட ஒரு வறண்ட சருமத்தோடையும் அந்த க்ளோ இல்லாம இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க வந்து புரோட்டீனோட டெஃபிஷியன்சி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாம முடி உதிர்தல்ங்கிறது ஒரு சாதாரண விஷயமா இருந்தா கூட இளம் வயதிலேயே ரொம்ப ஜாஸ்தி முடி உதிரும் போது அது கண்டிப்பாக இந்த புரோட்டீன் குறைபாட்டின் ஒரு அறிகுறியாக நிச்சயமா நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் சார். மேலும் பாத்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கணத்தை நம்ம தூக்கணும், ஒரு வெயிட்டை நம்ம தூக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளோட குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வேற எந்த விதமான ஒரு பை அந்த மாதிரி வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் தூக்க வேண்டிய ஒரு நிலைமையில அவங்களால அதை செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு புரோட்டீன் குறைபாடு தான். அவங்களுடைய உணவுல சரியான அளவுல ஒரு புரோட்டீனையும் அதுக்கு ஈக்குவலா அவங்க நிறைய தண்ணீரும் அவங்க எடுத்துட்டா தான் அவங்களுக்கு அந்த ஒரு மசில்ஸ் எல்லாம் ஒரு பலம் பெறும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுபட முடியும். அதனால இந்த புரோட்டீன்ங்கிறது இந்த மாதிரியா இருக்கு எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு தேவையா இந்த புரோட்டீன் இருக்குது. எஸ் சார். Yes. Now you just see we are talking about big things, lifting your kid, lifting heavy things and all. If the muscle is not there, if the protein is being lacking in your body, even your specs, even a cup of tea, you cannot hold and you cannot pick. That is what it is. So that much problem it will create in your body. So please understand that. And apart from this, one thing also you should understand,
you need to stop taking sugar, because if you take sugar on the other side and you take protein from the other side, it will not give you a correct result which is required in the body, because sugar is again a very dangerous thing to have, right? It will reduce the bone mass, it will reduce the muscle mass as such, and it will also not give you the immunity what we are looking for. So please take care of that also. Yes, ma'am. இது நாம ஏற்கனவே இந்த குழந்தையை தூக்குறதோ மற்ற கனமான பொருட்களை தூக்குறதோ ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் கிடையாது, சாதாரணமாக நம்மளுடைய மூக்கு கண்ணாடியவோ அல்லது ஒரு கப்பு டீ நிறைந்த ஒரு கப்பையோ எடுப்பதோ அல்லது அது கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட ரொம்ப ரொம்ப இயலாம போயிடும். அந்த அளவுக்கு அவங்க வந்து பலவீனமாயிடுவாங்க. அந்த உடம்பு ரொம்ப பலவீனமாயிடும். அந்த உடம்பு பலவீனத்துக்கு முழுமுதற் காரணம் என்னன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த புரோட்டீன் சத்து மிக மிக குறைவாக இருப்பதுதான். அதனால அந்த புரோட்டீன் சத்து நிச்சயமா அவங்க எடுத்துட்டே ஆகணும். அப்படி அவங்க புரோட்டீன் ரெகுலரா எடுத்துக்கும் போது அவங்க இன்னொரு விஷயத்தையும் கண்டிப்பா கவனிக்கணும். என்ன அப்படின்னாக்க, சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, சுகர் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த வெள்ளை சர்க்கரையை சேர்ப்பதை அவங்க அறவே நீக்கிடணும். அந்த வெள்ளை சர்க்கரைங்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த புரோட்டீன் சத்தை அழிச்சு, அது மட்டும் இல்லாம நம்மளுடைய போன் மாஸோ நம்மளுடைய மசில்ஸையோ அது வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து டேமேஜ் பண்ணிடுறது. அதனால இந்த சுகர் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம கம்ப்ளீட்டா அறவே தடுத்துட்டு நாம புரோட்டீன் சரியானபடிக்கு நம்ம எடுத்துட்டு வர வேண்டியது அவசியமாகிறது. எஸ் சார். Now look at this picture. You know, we have shown ladies here, right? You see this. Those who are tired of doing daily work like cooking, cleaning, pressing clothes, looking after the child, all A to Z job back home, these ladies are doing, right? And if they lack muscles, what is that is going to have? We just understand this. So we need to look after them also very nicely, because most of the ladies, they don't take this, or they don't show any interest to take this. And it's our duty that we see that they also take it, because if they don't take it, all these things will go for a toss. So they need to have more health than the other people. So we need to give them protein on a daily basis. Yes. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க பெண்கள் எல்லாம் ஒரு பலவிதமான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்டனிங் பண்றது, வீட்டை கிளீன் பண்றது, குழந்தைய பராமரிக்கிறதுக்கு, சமையல் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அயர்ன் பண்றது, இந்த மாதிரியான பலவிதமான வேலைகளை பெண்கள் சாதாரணமா செஞ்சுட்டு வராங்க. அவங்க வந்து பெண்கள் எடுத்துனாக்கா அவங்க A to Z அத்தனை வீடு பராமரிக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் அவங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. ஆனா முக்கால்வாசி பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு சந்தோஷமா ஒரு ஆர்வமா அவங்களால அவங்களுடைய வேலையை செய்யவே முடிய மாட்டேங்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு உடம்புக்கு தேவையான அந்த சக்திங்கிறது இல்லாம இருக்க மாட்டேங்குது. அதுக்கு அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பா அவங்க வந்து இந்த புரோட்டீன் அப்படிங்கறத அவங்க எடுத்துனாதான் அவங்களுக்கு இந்த மசில்ஸுக்கு தேவையான அந்த சக்தி கிடைக்கும். அவங்க எல்லாமே அவங்க கையாலையும் கால்களாலையும் செய்யக்கூடிய வேலைகளா தானே இருக்கு. அப்ப அவங்க மசில்ஸ் தானே அதுல முக்கியமான ஒரு விஷயமா இடம் பிடிக்கிறது. அப்ப அந்த மசில்ஸ் அவங்க நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னா இந்த புரோட்டீன்ங்கிறது அவங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது. எஸ் சார். Yes. And those who get cold, fever at every time the weather changes, what does it show? That a little change in the climate gets you into this problem. So it shows that you don't have immunity. So first and foremost thing, we need to enhance the immunity to get rid of all these problems which we face, right? And those people who weigh a little more than normal, I don't think that this person is weighing a little more than normal. He's weighing a very huge amount than a normal weight, right? Look at the body, it's overflowing everywhere. So the fat is very, very high in his body. And if the fat is very high, you will lack muscle. And when you lack muscle, your body will lose immunity. And if the body loses immunity, you will get every disease. Forget about viral infection, bacterial infection. In fact, you will get pressure, you will get diabetes, you will get cholesterol, every XYZ problem will come to you. And my sincere advice is, try to reduce your fat as much as possible. Forget about the weight.
You need to reduce your fat. And because we people in the southern part of India, they take lot of carbohydrates, especially the white rice. In the morning, they start taking white rice till they sleep in the night, white rice only. So reduce the amount of the white rice which they are taking, or the number of times they are taking, especially in the night. Of course, you stop taking white rice, so you can get rid of all these big problems. Yes. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க அடிக்கடி ஒரு ஜலதோஷமோ ஜுரமோ வந்துடுறது. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்தா கூட அவங்களால அந்த கிளைமேட் சேஞ்சை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இம்யூன் பவர் அவங்க உடம்புக்கு இருக்க மாட்டேங்கிறது. அதனால உடனடியா அவங்களுக்கு உடம்புல அவங்க ஜுரமோ அவங்களுக்கு ஜலதோஷமோ இருமலோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் சார், அடுத்தது பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து வழக்கமான நார்மலா இருக்கக்கூடிய ஒரு உடல் வெயிட் பாத்தீங்கன்னாக்கா அதை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தி இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி உடல் எடையே கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபேட் தான் அவங்க உடம்புல அதை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்கிறது. அப்ப அவங்களுக்கு அந்த மசில்ஸோட ஒரு திண்மை வந்து குறைஞ்சு போயிடுறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த எந்த விதமான இப்ப இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வைரல் ஃபீவர் மட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் சொல்றாங்க, அப்புறம் பிளட் பிரஷர்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பலவிதமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உடம்புல மசில்ஸோட திண்மை கம்மியாகி ஃபேட் ஜாஸ்தி ஆகுறதுனால அவங்களுக்கு இந்த இம்யூன் பவர்ங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து நிச்சயமா புரோட்டீன் சத்துங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னும் மேற்கொண்டு பாத்தீங்கன்னாக்க காலையில வந்து இந்த ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். காலையிலயும் ஒயிட் ரைஸ் எடுத்துப்பாங்க, நைட்டு தூங்க போற வரைக்கும் அவங்க சாப்பிட்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரிசி சம்பந்தமான ஒரு பொருளையே தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை முதல்ல அவங்க நிறுத்திக்கணும். அதை நிறுத்திக்கிட்டு இந்த கண்டினியூஸா அரிசி சம்பந்தப்பட்ட ஒரு உணவுப் பொருட்களே சாப்பிடுவதை அவங்க நிறைய குறைச்சிக்கணும். அந்த மாதிரி குறைச்சிக்கிட்டாலே அவங்களுக்கு இந்த ஃபேட்டோட இது குறையும். அதுக்கப்புறம் பார்த்தா மசில்ஸும் அவங்களுக்கு ஒரு நல்லபடியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். Now, because if you are like this, that means you are very fatty, so you may not be able to walk, you may not be able to do perfect exercise, even you may not be able to climb the stairs. And because of that, you become sedentary in your life. The activity in your life reduces and you become a sedentary person. And when you become a sedentary person and you're not able to do this exercise and playing games or something like that, you will suffer from the lifestyle related diseases, and that is called obesity. That is, you will become more fat and more fat and more fat. You will become diabetes, and you will also become you will get cholesterol and all those big problems, right? Blood pressure, all this, etc. will get into you. Yes, ma'am. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் உடல் பருமன் மாத்திரம் இல்ல, கொஞ்சம் ஜாஸ்தியாவே உடல் பருமன் ஆறவங்களே கூட அவங்களால வந்து மற்ற பேர் நார்மல் மனிதர்கள் செய்யற மாதிரி அவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ, இல்லைன்னா படிகள் ஏறதோ, இல்லைன்னா ஒரு வெளி இடங்கள்ல வந்து ஓடி ஆடி விளையாடுறதோ, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க வாழ்க்கை முறை அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உடல் பருமன், அதுக்கப்புறம் சுகர், இந்த டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், பிளட் பிரஷர் ஜாஸ்தியாகுது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா அவங்கள வந்து அடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ் சார். Now, why does our body need protein? Now you have understood that what all category persons needs protein, and what is the answer? Every person who is alive in this world needs protein. That's very clear now. Now, why our body need protein? That is the next question. Now we will see why does our body need protein. Now look at this. Our body is basically made of these 4 items. That is 4 elements of things. What you can say, that's water, bones, muscles, and fat. And in 90% of the people, the lean body mass, that is which comprises of water, bone, and muscles, will be less, but the fat will be very good. In 90% of the people, not exaggerated figure, very, very true figure. 90% of the people, the lean mass, body lean mass will be absolutely
low, but the fat is very high. That's the reason why he looks very, very faulty, very, very fat. So what actually is needed is the amount of fat should be reduced and the lean body mass should increase. Then only that person will be a perfect healthy person. So no, that's the reason why the scanner comes into action here. Because you go and see your weight, it will show, say, for example, 90. Now you cannot know that this 90 comprises of which. No, maybe comprises of water, bones, muscles, and fat all put together. But which is high, you don't know. You may think that water, bones, and muscles are high and fat is less. But basically, 90% of the time, it is fat which is more. And if the fat is more, then you are in a dangerous zone. You need to have more muscles, more water, and more bones. But it will not be there. So this mismatch is the biggest problem. And to reduce this mismatch, you need to take protein. And that's the reason why the body needs protein. Yes, yes sir. பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில வர ஜனங்களுக்கெல்லாம் இந்த புரோட்டீன்ங்கிறது தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது ஏன் எதுக்காக வேண்டி இந்த புரோட்டீன் நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு 90% நம்ம உடம்புல இந்த இருக்கக்கூடிய இந்த லீன் மாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமானது வாட்டர், அப்புறம் போன், மசில், இது மூணும் சேர்ந்ததுதான் லீன் மாஸ் நம்ம சொல்றோம். அந்த லீன் மாஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஃபேட் வருது கீழே. ஆனா முக்கால்வாசியான மனிதர்களுக்கு நம்ம பார்த்தோம்னாக்க அந்த லீன் மாஸோட அளவு ரொம்ப குறைஞ்சு ஃபேட் அப்படிங்கிற ஒரு இதுதான் ஜாஸ்தியாகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 90% ஆட்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஃபேட்டை வந்து எத்தனைக்கு எத்தனை நம்ம குறைச்சிட்டு லீன் மாஸை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தி பண்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுலயும் கூட லீன் மாஸ்ல வாட்டர் எவ்வளவு இருக்கணும், போன் எவ்வளவு இருக்கணும், மசில் எவ்வளவு இருக்கணும், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா லீன் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த வாட்டர், போன், மசில், அந்த மசிலோட திண்மையும் நம்மளுக்கு ஜாஸ்தி இருக்கணும். அப்படி இருந்துட்டு ஃபேட் குறைஞ்சு இருந்ததுன்னா, ஃபேட் எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவு இருக்கணும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மேட்ச் ஆக மாட்டேங்குது. லீன் மாஸ் ஆகட்டும், இந்த ஃபேட் ஆகட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரி விகிதத்துல மேட்ச் ஆகாததுனால தான் இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. எஸ் சார். எஸ். So what is that you need to remember here is the amount of fat should always be less than the amount of lean mass. But the problem is the amount of fat is always more than the amount of lean mass. So this is the mismatch. Yes. Yes sir. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த லீன் மாஸோட ஒரு அளவுங்கிறது இந்த ஃபேட்டை விட ஜாஸ்தி இருக்கணும். ஆனா எப்பவுமே இந்த ஃபேட் தான் ஜாஸ்தியா இருக்குது, லீன் மாஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து மிஸ் மேட்ச்னு நம்ம சொல்றோம். எஸ் சார். எஸ். Now we'll talk about that lean mass, bone and muscle. The water you need to take from outside, right? The body requires 62% water. And at any point of time, you require 55% of water in your body. And if the water level is below 55%, then you are again going towards unhealthiness, right? You may get the disease, you may get the fever, you may get unhealthy, you may get sick. All those things will happen if the water level is going down. So you need to know your water level, and there also the scanner will help you. Yes, ma'am. Yes, sir. இப்ப வந்து இந்த நம்ம உடம்புல வந்து ஒரு 55% ஆஃப் ஒரு பர்சன்ட்ல தான் அந்த தண்ணீரோட அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த 55% தண்ணீரை விட கம்மியா குறைஞ்சதுனாக்க நம்மளுக்கு நாம வந்து கண்டிப்பாக நோய்வாய்ப்பட்டு விடுகிறோம். அது சம்பந்தமான சில நோய்கள்லாம் நம்மளுக்கு வந்துடுறது. எஸ் சார். So now bones are made from a type of protein called collagen. So bones are, even the bone requires protein because there is a protein in the bone which is known as collagen, which gives strength to the bone. And if the protein content in your body is less, the collagen will be less. And when the collagen is less, your bone will be weak, right? Similarly, the body needs a lot of a protein to function. All the organs need. So if the protein is also less, then the complete health of the body goes down. So it is very, very important to understand that protein is a very important part of our body. If you remove protein and if you take less protein, you are not going to be healthy at any time whatsoever. Yes, sir.
இந்த எலும்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க அந்த எலும்புகளுக்கும் நிச்சயமாக புரோட்டீன் என்பது தேவையாக இருக்கிறது. அந்த எலும்புல இருக்கக்கூடிய எலும்புனால இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை வந்து நம்ம கொலாஜன் அப்படின்னு சொல்லி நம்ம அது அந்த மாதிரி அந்த பேர்ல தான் நம்ம சொல்றோம். இந்த எலும்போட அளவு நம்மளுக்கு குறைஞ்சதுன்னா இந்த கொலாஜன் அளவு கண்டிப்பா புரோட்டீன் அளவு நம்மளுக்கு குறைஞ்சதுன்னா இந்த கொலாஜன்ங்கிறது குறைஞ்சு போயிடும். எலும்புல அந்த கொலாஜன்ங்கிறது குறைஞ்சு போயிடும். இந்த கொலாஜன் குறையும் போது பாத்தீங்கன்னா அந்த எலும்புங்கிறது அது வீக்கா போயிடுது. அது வந்து ஆரோக்கிய கேடாகி அதோடைய போன் எல்லாம் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். போன் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம உடலே ரொம்பவும் ஆரோக்கிய கேடு வந்துடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுடைய ஆரோக்கிய கேடுங்கிறது கம்ப்ளீட்டா ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடும். அதனால இந்த குறைவான புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய இம்யூனிட்டி இதையும் குறைக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ் சார். Yes. Now, why do we need bones? Now, we said that the bone require protein or collagen to be strong. Now, second question comes, why do we then need bones? Wow, very, very important question. But we know that we need strong bones to have a very strong and stable body structure. Because if you have got a very strong bone, as you can see over this picture, very strong bone, you will have a very strong muscle. And if you have got a very strong bone and very strong muscle, you will have a very strong and stable body structure, very healthy body, and very, very disease-free body. So if you want to have a body like this, the first thing you need to have a very strong bones. And above that, if a very strong bone is there, you will get a very strong muscle. And for both these to be strong, you need to have a very good amount of protein. And if you don't take protein, everything will be weak. Yes, sir. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா previous one, sir. Previous image. Yes, ma'am. Any previous image is there, sir? Yeah. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதுக்காக வேண்டி போன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். எதனால நம்மளுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்ப எதுக்காக வேண்டி போன் தேவையா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துல நெக்ஸ்ட் சார் இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போனும் நம்மள ஒரு நல்ல தீர்க்கமான உடல் அமைப்பும் அழகான உடல் அமைப்பும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அடிப்படையில நம்மளுடைய எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தசை அமைப்பு அதுவும் உறுதியாக இருக்கணும். இது ரெண்டுமே நல்ல சரியானபடிக்கு உறுதியாக இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் அமைப்புங்கிறது அந்த பாடி ஸ்ட்ரக்சரோ அது ரொம்ப ஒரு ஸ்டேபிள் ஆஃப் பாடியோ எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாத்துக்குமே அடிப்படையா புரோட்டீன் தான் தேவையா இருக்கு. நம்மளுடைய எலும்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் சரி, நம்மளுடைய தசை அமைப்பு நல்லபடியாக வீக் ஆகாம நல்லபடியா இருக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு புரோட்டீன் தான் அடிப்படை தேவையா இருக்கிறது. புரோட்டீன் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லபடியா ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு உடம்புல கிடைச்சிட்டு இருக்கோ நம்ம உடம்பு முழுமையாக ஒரு நோய்கள் இல்லாத ஒரு அழகான உடல் அமைப்பை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிளான ஒரு உடல் அமைப்பு நம்மளுக்கு கிடைக்கும். எஸ் சார். Yes. Now protein is needed for strong bones. Now it's very clear. Protein is needed for strong bones, and when the bone is strong, then you will have very strong muscle and a very strong body. Okay. Now muscles are also made of protein. So not only for the bones you require muscle, protein. You also require for muscles, right? So muscles are also made of protein. And why do we need muscles? Of course, we'll talk about that later. Yes. நம்ம பார்த்தோம்னா அடுத்தது நம்முடைய ஒரு உறுதியான எலும்புகளுக்கு கண்டிப்பா புரோட்டீன் தேவை அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது நம்மளுடைய உறுதியான தசை அமைப்புக்கும் புரோட்டீன் தேவையா இருக்கு. ஏன்னா அந்த தசை அமைப்பே அதுக்கும் அடிப்படை தேவைங்கிறது புரோட்டீனா தான் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சார். அதனால இந்த தசைகள் அந்த மசில்ஸ் அமைஞ்சிருக்கிறதே கூட அதோட அமைப்பே கூட புரோட்டீன் தான் அதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பா இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சார். அதனால நம்மளுக்கு ஏன் மசில்ஸ் தேவையா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நெக்ஸ்ட் சார். Yeah. Now we'll talk about that. Why do we need muscles? Okay, we'll classify that into 3 stages: the children, man, and human. So let us see that. Children need muscles for proper physical development because they are in the growing phase. And when they are growing, their muscles need to be very strong. Muscles need to grow and their bone needs to grow. And bone and muscles require protein.
And if you don't give protein at this developing stage, the physical development of the children goes absolutely haywire. So he will not have a correct structure. His height will not be according to the age. His weight will not be according to the age. So the muscles are needed for children for a physical proper development, and he will be getting only through protein. And for immunity for that matter, everybody requires. For immunity, you need to have protein. And here you look at men. Okay, there are two pictures of men, on the black t-shirt and the other is a pink t-shirt, and you can see that the person who is in the pink t-shirt looks more healthier and stronger than the person who is in the black t-shirt. And here you can see the central obesity, that is the tope, or whatever you say here, right? This is very less, but here it is very high. So in his body, the fat is more, and in his body, the muscles are more. But both the weight is 70 kg only. That's what I said. That don't look at the overall weight of the body. You need to really bifurcate that into muscles, fat, then water, and all this, right? So here, this person is 70 kg, but here fat more and muscle less. This person is also 70 kg, but here muscles are more and fat is less. And that's the reason why we can say that this person is a healthy person and not this person. Yes. இப்போ குழந்தைகளை எடுத்துட்டோம்னாக்கா இவரு இந்த புரோட்டீன் தேவை அப்படிங்கிறது, அப்புறம் மசில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 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 குழந்தையோட ஒரு வளர்ச்சி அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னாக்க ஒரு 3 விதமா நம்ம பிரிக்கலாம். சிறிய வயது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் மிடில் ஏஜ், அதுக்கு நெக்ஸ்ட், அந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். இப்போ குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சிறிய வயதில் சரியான படி நம்மளுக்கு அவங்களுக்கு புரோட்டீன் இருந்தது அப்படின்னா தான் அவங்களுடைய மசில்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய போன் ஆகட்டும் சரியான அளவுல வளர்ச்சி அடையும். அந்த மாதிரி அவங்களுக்கு சிறிய வயதில் அவங்க உடம்புக்கு தேவையான அந்த புரோட்டீன் சத்து அவங்களுக்கு குறைபாடு இருந்ததுன்னா அவங்களுடைய உயரம் அவங்களுடைய வயதுக்கு ஏற்ற அளவு இருக்காது. அவங்களுடைய எடையும் உடல் எடையும் அந்த குழந்தைகளோட வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. அதனால அந்த குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சியும் அதோடைய வளர்ப்பும் சரியான படிக்க அமையணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த புரோட்டீன் அவங்களுக்கு சிறிய வயதிலேயே எந்த அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த புரோட்டீன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இம்யூனிட்டி ஒரு பவருக்கும் அந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கு. சிறிய வயதுல நம்ம ஒரு நல்ல இம்யூனிட்டி பவரோட இருக்கும்போது அவங்க வயதாகும் போது அவங்களுக்கு சட்டுன்னு அவங்களுக்கு மற்ற வியாதிகள்லாம் அவங்க உடம்ப அணுகாது, அவங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு அது ரொம்ப வழிவகுக்கும். இப்ப நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னாக்கா இது அடுத்தது வளர்ந்து விட்ட ஒரு பருவத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு இருக்கிறவங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல கருப்பு சட்டை போட்டிருக்காரு, அந்த பக்கம் பிங்க் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. இவங்க 2 பேருமே ஒரே வயது உடையவர்கள் தான், ஒரே அளவுக்கு உடல் எடையும் இருக்கிறவங்க தான். இவரும் 70 கிலோ தான், அவரும் 70 கிலோ தான். ஆனா இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கிறோட உடம்பு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குண்டா இருக்கு. அவங்க அந்த பக்கத்துல இருக்கிறோட உடம்பு பாத்தீங்கன்னா கரெக்ட் ஃபிட்டா இருக்காரு. அவருக்கு தொப்பையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பக்கம் கருப்பு ஷர்ட் போட்டுக்கிறதுக்கு தொப்பையோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த ஃபேட் ஜாஸ்தி ஆயிடுறது இவருக்கு. அந்த அப்ப நம்ம லீன் மாஸ் ஃபேட் மாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதுபடி இவருக்கு இந்த ஃபேட் மாஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இவருடைய உடல் ரொம்ப பருமனாக இருக்கிறது. ஆனா பக்கத்துல இருக்கிறவருக்கு அவருக்கு பர்ஃபெக்டா அந்த வாட்டர் மற்ற அந்த கண்டென்ட்லாம் அவருக்கு கரெக்டா இருக்கிறதுனால அவருடைய உடம்பு பர்ஃபெக்டா இருந்துட்டு இருக்கு. எஸ் சார். They also need muscles to lift heavy things, right? Because they need to go out and buy things and do all those jobs. Then we need muscles to walk, we need muscles to run, and to avoid lifestyle related diseases. Because if you are not able to run or if you are not able to walk, you will get lifestyle diseases like diabetes, as I told before, pressure and all those things. That will create a big, huge problem. And now for ladies, you can see here, women want muscles to be more beautiful, right? Just imagine these two beautiful ladies in the picture. If the muscles are removed from their body, what will be the condition of these people? Even they don't like to even see their face. Forget about the other people. So the beauty, the cosmetic value also comes because of the correct amount of muscles and correct amount of fat. And that is what is required by every person here, especially ladies. So to reduce obesity is the prime thing that they should take care of.
because we see that ladies are more obese because they don't walk, they don't go for, they don't run, they don't play anything. So that's the reason why it happens. And look at this picture. You would be loving to have the body just like the person who's on the right side rather than on the left side. And even if you want to carry bag full of vegetables and groceries, you need muscle. To carry a child, you need muscle. To cook for your family, cutting vegetables, making dishes, chapatis, dosha, idli, all those things require muscles. To do cleaning on daily course, everything, whatever you do in the house, or you go to your office and whatever you do, you require muscles. And to avoid the lifestyle-related disease, again the same, blood pressure, diabetes, all those things, you need muscle. Because if you have muscle, then only you will walk, then only you will do exercise, then only you will have muscles, then only you will have bone. So everything depends upon the amount of protein which you have got inside your body, right? Yes. Yes, sir. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து சில பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு மாடி இப்படி ஏறிட்டு போறாரு. இந்த மாதிரி ஒரு கனமான பொருட்களை எல்லாம் நம்ம தூக்கி நம்ம நடந்து போகணும், அப்படி மாடிப்படி ஏறணும் அப்படின்னா கூட நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுடைய மசில்ஸ் வந்து உறுதியாக இருக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படிப்பட்ட உறுதியான மசில்ஸ் நம்மளுக்கு வேணும்னா அதுக்கு அடிப்படை தேவை புரோட்டீனாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. இவர் வந்து ரன்னிங் எக்ஸசைஸ், வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை செய்யறதுக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப ஒரு அவசியமா இருக்கிறது. அடுத்தது இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீசஸ், நம்முடைய வாழ்க்கை முறைய சரியானபடிக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு சரியான அளவுல ஒரு சாப்பாடு எடுத்துக்கிறது, சரியான டைம்ல எடுத்துக்கிறது, கரெக்டா எக்ஸசைஸ் பண்றது, சரியான அளவு நேரம் தூங்குவது, அந்த மாதிரியான நம்ம வாழ்க்கை முறையில சில முக்கியமான அந்த ஒரு டிசிப்ளின்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க இப்ப சொல்லக்கூடிய டயபெட்டிக், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ்ல இருந்து நாம விடுபடலாம். அதுக்கு என்ன அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரோட்டீன் தான். நம்ம புரோட்டீன் இருந்தா தான் மசில்ஸ் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். மசில்ஸ் நல்லா ஆரோக்கியமா இருந்தா தான் இந்த மாதிரியான எக்ஸசைஸ், அப்புறம் விளையாடுறது, நிறைய வெயிட் எல்லாம் தூக்குறது, அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்மளால சரியா செய்ய முடியும். அந்த செயல்கள்லாம் செஞ்சா தான் நம்ம வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ்ல இருந்து நம்ம விடுபட்டு வெளியில வர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த 2 பெண்களை நீங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்காங்க. இவ்வளவு அழகா அவங்க இருக்கிறதுங்கிறது அவங்களுடைய மசில், அவங்களுடைய சதை அமைப்பு சரியானபடி இருக்கிறது. அவங்க முகமாகட்டும் உடலாகட்டும் கரெக்டான அளவுல அந்த தசைகள் இருப்பதனால், சதை இருப்பதனால் அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படி இல்லாம அடுத்து நெக்ஸ்ட் இமேஜ் சார், அப்படி இல்லாதக்கு இப்ப இந்த படத்துல இருக்கிற மாதிரி வலது பக்கம் இருக்கிற பெண் வந்து ட்ரிம்மாக நல்ல ஃபிட்டான ஒரு உடல் அமைப்போட இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பையெல்லாம் இருக்கு, ரொம்ப உடம்புல சதை ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு பேர் ஒபிசிட்டி நம்ம சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிறத எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறது விரும்புறது அழகா இல்லை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தா கூட இது நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுடைய உடலை வந்து வியாதிகளுக்கு உட்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நம்மளுக்கு ஆக்கி விட்டுடும். அதனால இந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு, இந்த ஒபிசிட்டி எல்லாம் நம்மளை வந்து அணுகாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய மசில்ஸோட பவர், அதோட திண்மைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடிய புரோட்டீன் வந்து அது ரொம்ப அதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண் பாத்தீங்கன்னாக்கா இந்த பெரிய பேக் நிறைய காய்கறிகளும் மளிகை சாமான்களும் தூக்கிட்டு அவங்க நடக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சார். அப்புறம் அது நம்மளுடைய சிறு குழந்தைகளை எல்லாம் நம்ம தூக்கி கொஞ்சறோம், விளையாடுறோம், அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். நம்மளுடைய தோள்பட்டையில இருக்கக்கூடிய தோல் வலிமை, நம்ம கை வலிமை எல்லாம் அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க காய்கறி எல்லாம் கட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் சப்பாத்தி போடுறது, எத்தனையோ விதமான சமையல் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் அவங்க பெண்கள் செய்ய வேண்டியிருக்கு நம்ம குடும்பத்துக்காக வேண்டி. நெக்ஸ்ட் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து அவங்க ஃபேன் எல்லாம் கிளீன் பண்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க, அப்புறம் அயர்ன் பண்றாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு வேலைகளை வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் அந்த பெண்கள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த வேலைகள் எல்லாமே செய்யறதுக்கு அவங்களுடைய மசில்ஸ் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தா தான் இந்த வேலைகளை எல்லாம் அவங்களால செய்ய முடியும். நெக்ஸ்ட் சார்.
இந்த மாதிரியான ஒரு வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த மசில்ஸ் நல்லா இருக்கணும். மசில்ஸ் நல்லா இருந்தா தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் டிசீஸ்ல இருந்து நாம விடுபட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். எஸ் சார். சார் நெக்ஸ்ட் சார். Yes, sir. Yeah. Now you look at this picture here. You know, a very, very hefty lady. She is even find it difficult to carry her own weight, and that is again a problem, because if you cannot be able to walk, you cannot be able to climb the stairs, and you will not feel comfortable even to move. So this is again a big problem if you have more fat and less muscles. Yes, ma'am. Yes, sir. இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பெண்மணி வந்து பாவம், அவங்க எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாத்தீங்களா. அவங்க வந்து அவங்க உடம்ப தூக்கிக்கிட்டு அந்த படியில ஏறுறதுக்கே அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட உடல் வந்து பருமனாயிடுது. அந்த உடல் பருமனுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு சரியான அளவுல புரோட்டீன் இல்லாததுனால அவங்களுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப அது வந்து பலம் இழந்து ஃபேட் அவங்களுக்கு உடம்புல ஜாஸ்தியா போயிடுச்சு. மற்ற லீன் மாசல் என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டரோ மற்ற விஷயங்கள்லாம் குறைஞ்சு போய் ஃபேட் ஜாஸ்தியா போனதுனால அவங்க உடல் பருமனாகி அவங்களால அவங்களுடைய வேலையை பார்க்கறதுங்கிறதே அவங்களால முடியாம போயிடுறது. இது எவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஒரு நிலைமை நினைச்சு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஏதோ கடன் மாடிப்படி ஏறணுமா, அங்க போனோமா இங்க போனோமா சுறுசுறுப்பா நம்ம வேலையை செஞ்சோமா, அப்படி இருக்கிறது நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு மாடிப்படி ஏறதுக்கே இந்த அளவுக்கு நம்ம சிரமப்பட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாவே, ஐயோ இன்னைக்கு எழுந்திருக்கணுமா, இந்த வேலை செய்யணுமா, இப்படி படணுமா அப்படின்னே நம்மளுக்கு எண்ணம் ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்துலதான் நம்மளுக்கு விடுபடணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறைச்சு மசில்ஸோட திண்மையை அதிகரிக்கிறதுக்கு தான் அது முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கு புரோட்டீன் இருந்தால்தான் அந்த நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். எஸ் சார். And also elders want to play with their children. They need muscles at the old age. To avoid diseases in your body at any age, any stage, you require muscles in your body. So you need protein. If you don't want to depend on anyone else, you need protein because you need to have muscles then. To be active at any stage of life, whether you are old, whether you are young, you need to have muscles. And to that, you need to have protein in your body. And we also need muscles to enjoy life. And look at this picture where from a youngest person to the eldest person, everyone is equally enjoying the life. And that's because they are all absolutely healthy. And it only happens when you have correct amount of protein in your body. Yes. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வயதானவர், இவர் வந்து எவ்வளவு சந்தோஷமா தன்னுடைய பேர குழந்தைய தன்னுடைய முதுகுல சுமந்து அவர் அந்த வாழ்க்கைய ரசிக்கிறாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் சார். அடுத்தது வந்து ஒரு நம்மளுடைய ஆரோக்கிய கேடெல்லாம் நம்ம உடம்புல இல்லாம நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக வேண்டியும் நெக்ஸ்ட் சார் நம்மளுடைய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்துக்கு போறதுக்கு எதுக்குமே யாரையுமே எதிர்பார்க்காம நம்மளுடைய வேலைகளை நாமே செஞ்சுக்கிறதுக்கும் எந்த வயதினராக இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப சுறுசுறுப்பா அவங்களுடைய டெய்லி அவங்க செய்யக்கூடிய அந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்தோஷமா செய்யறதுக்காக வேண்டியும் பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு கண்டிப்பா அந்த மசில்ஸ் வந்து ஆரோக்கியமா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னாக்கா வயதானவர்கள்ல இருந்து மிடில் ஏஜ் ஆகட்டும், அடுத்தது சிறிய குழந்தைகளாகட்டும் எல்லாருமே எவ்வளவு சந்தோஷமா அந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுக்கு நம்மளுடைய உடல் அமைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மசில்ஸோட ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மசில்ஸ் நம்மளுக்கு நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவை நிச்சயமாக புரோட்டீன் மட்டுமே. எஸ் சார். But the biggest problem here is again, not only that, muscles decrease with age and we doesn't know this. And is that the reason why as we get aged, we lose the cosmetic part of our body. That is, the face becomes dry, starts showing wrinkles, you become very old, everything happens. So muscle decreases with age, and when it happens, you need to stop this decrease. Right? Because after age of 35, 1% of the muscle the body loses. And if you don't do exercise, and if you have, for example, the males, if they have
cigarette, they will have this alcohol and all, the chances of reduction will be very high. So look at that. And the ladies, if they are very prone to, or they love, the sweets, and they take sugar in a very high quantity, then also the percentage of muscle loss will be very high. So please take care of that. And after every 35 years of age, you need to be absolutely careful. Because if the muscles are gone, it is not that you are not able to walk. Even your mobility from the place you are sitting, even if you want to move, you need the help of somebody else. You cannot move yourself. And this is the biggest factor. If you find that your body is becoming heavy through fat, it's become like tope in your fat in the body, it shows that the muscle mass is going down, and that's the reason why the fat is becoming more. So this is the biggest sign. So if you have a big tope, understand that the amount of fat is more and the amount of muscle is less. And it's your important duty to reverse that. That increase the amount of muscle, reduce the amount of fat. Yes. Yes, sir. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் வந்து மசில்ஸோட திண்மை குறையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா வயது ஏற ஏற நம்மளுடைய மசில்ஸ் வந்து அதோடைய திண்மையை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துக்கிட்டே தான் வருது. நெக்ஸ்ட் சார், எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு நம்மளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு 1% ஆஃப் அந்த ஒரு மசில்ஸை அது இழந்துடுறது. அது அதோட ரீசன் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான மசில்ஸோட திண்மை குறையும் போது நம்மளுடைய ஒரு அழகு ஒரு அழகாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இது நம்ம உடம்பு திடகாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு எல்லாமே மாறி போகுது. எஸ் சார். நெக்ஸ்ட் சார், அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வயதானவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களால ஈஸியா வந்து ஒரு தரையில இருந்து உட்கார்ந்து எழுந்துக்கிறதுக்கே கூட அவங்க அவங்க கையை நல்லா தரையில ஊனிட்டு தான் அவங்க எழுந்திருப்பாங்க. நார்மலாவே எழுந்திருக்க முடியாது ஈஸியா. அப்புறம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கே அவங்களுக்கு மூச்சு முட்டுட்டு அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னொன்னு கூட முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா தொப்பை வைக்கிறது. அந்த தொப்பை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃபேட் ஜாஸ்தி ஆயிடுது. ஃபேட் ஜாஸ்தியாகி அந்த மசில் மாசுங்கிறது கம்மியா போயிடுது. அந்த மாதிரி போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இது வந்து ரொம்ப மோசமா ரொம்ப சீக்கிரமா வரக்கூடிய ஒரு வியாதி. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்வீட்ஸ் ரொம்ப நிறைய உண்பதும், அதுக்கு இனிப்பு சத்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிறதும் தான் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாகவும் இருக்கு. அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த இனிப்புகளை நம்ம அவாய்ட் பண்றோமோ அத்தனை நம்மளுடைய இந்த ஃபேட் மாச கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஒரு மசில் மாச ஜாஸ்தி ஆக்கிக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஃபேட் ஜாஸ்தியா இருக்கு, மசில் கம்மியா இருக்கு. இதை கம்ப்ளீட்டா மாத்தி போடணும். என்ன செய்யணும்? ஃபேட்டை குறைச்சிட்டு மசில்ஸை ஜாஸ்தியாக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய மசில்ஸ் நல்லபடியாக ஒரு திண்மையாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவிகரமா இருக்கும். நம்ம இந்த புரோட்டீன் தான் இதுக்கு ரொம்ப ஒரு ஆதாரமா இருக்குது. எஸ் சார். Yes. So if you become like this, that means you become absolutely fat like this with huge fat in your body, less muscles, you will move towards diabetes very fast, and you will also lose your charm as such. You will see older age coming to you very, very fast. And at what age do we need muscles? A very big question, but very simple answer. You need muscles at every stage of your life, especially in the older age, because in the older age, the body don't make muscle. So you need more muscle at that time. So when the body make muscle at the young stage, you see to it that your body has got enough and adequate amount of muscle so that it will last in the older age for you to be healthy, right? And proteins are needed to make and repair and maintain muscles. So proteins are needed to make, repair, and maintain muscles. So protein is a very integral part for these muscles. And according to that, you need to drink water also. So much more about that we'll talk later. But before that, yes. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இதுல பார்த்தோம் இல்லையா, அவ்வளவு பெரிய ஒரு தொப்பையோட அவர் இருந்துட்டு இருக்காரு இல்லையா. இந்த மாதிரியான ஒரு ஒபேசிட்டி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கிறதும். நெக்ஸ்ட் சார்,
அடுத்தது இது எதற்கு வழிவகுக்கும் அப்படின்னாக்கா டயபெட்டிக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வியாதி நோக்கி தான் நம்ம போகும்படியாக ஆயிடுறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முகம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சுருக்கங்கள், அந்த வறட்சி தன்மை, அதெல்லாமே நம்ம முகத்தை நம்மளுக்கு என்ன வயசுல நம்ம இருக்கணுமோ அதை விட ஜாஸ்தியாவே தான் நம்ம வயசை காமிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சுருக்கமும் வறட்சி தன்மையும் அதுல ஜாஸ்தி ஆயிடுது. அப்படின்னா எந்த வயசுல நம்மளுக்கு இந்த மசில்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுறது. அந்த மசில்ஸ் எந்த வயசுக்கு தேவை அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லலாம்னாக்க எல்லா வயசுலயுமே கண்டிப்பாக தேவை. அதிலும் முக்கியமாக வயதானவர்களுக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னாக்க வயது ஆக ஆக மசில்ஸோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுது. மசில்ஸோட வளர்ச்சி கொஞ்சம் ரொம்ப குறைஞ்ச போனா வயதான அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க தன்னந்தனியாவே அவங்க தன்னுடைய காரியங்களை தானே பாத்துக்கிறதுக்கு, அவங்களுடைய சந்தோஷமா இருக்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்குமே அவங்களுக்கு மசில்ஸ் தேவைப்படுறது. அப்படி இருக்கும்போது அந்த வயதானவர்களுக்கு தான் கண்டிப்பாக அந்த மசில்ஸோட அவசியம் ஜாஸ்தி இருக்கு. அதனால சின்ன வயதினராக இருந்தாலும் சரி, நடு வயதினராக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா வயதிலுமே மசில்ஸ்ங்கிறது அடிப்படை தேவையா இருக்கு. நெக்ஸ்ட் சார். அதோட இது மட்டும் இல்லாம இந்த புரோட்டீன் வேற என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா, இந்த மசில்ஸ் போன் எல்லாம் நம்மளுக்கு நல்லபடியா வளர்ச்சி, அதோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாம அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுனாக்க அதை சரி பண்றதுக்கும் இந்த புரோட்டீன் தான் தேவையா இருக்கு. அது மட்டும் இல்ல, நல்லபடியாக இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஆரோக்கியமான நிலைமையில கண்டினியூஸா இருக்கிறதுக்கும் அந்த புரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவையா இருக்கு. நெக்ஸ்ட் சார். Yes. Now, how much protein do we need every day? Very, very important question, because most of the people still don't know. And now, as you know, the situation is very, very dangerous now. The coronavirus is really playing havoc here. You need to keep your, the body immunity very high. And for that, if you are taking only one sachet of protein per day, it is not enough for you. You need to take 2 sachets of protein per day, because one sachet will give you only 15 grams of protein. And you require almost 60 gram protein per day. And if you take 2 sachets, you will get 30 gram protein. And the rest 30, you can make up with your food. Now, that's the reason why I tell everywhere where I go now, when I train people for the protein and all, I have to tell them that take 2 sachets daily, one in the evening, one in the morning. And that you also should follow at least for a year, till December, the end of this year, December 31st, at least you take, because this is the time when this corona will be at its peak. So make yourself absolutely immunity power should be very high in your body. So very, very immune you make yourself. And for that, at least take 2 sachets of protein daily. Now, for regular repair and maintenance of muscles, I'll substantiate what I said. Every kilogram of body weight, 1 gram of protein. That means a 60 kg person who seems to be a healthy person requires 60 grams of protein. So every person, whether male or female, requires 60 grams of protein. And 1 sachet will give you 15, so 2 sachets will give you 30. So 30 you can make out with food. So that becomes 60 grams per day. And people who do training, strength training and bodybuilding and all, they need to have almost 1.5 to 2 times more the quantity of protein daily. And in this phase, they need to take much more than that. So you understand this 60 kg person will have to take 90 or 120 grams, because 1.5 to 2 times more, right? So for those people who needs to be a bodybuilder, who wants to build his body like this, but just to make and repair and maintain, you just require 60 gram protein. So this is the difference, right? And nowadays, the 60 gram person should take 2 sachets. This guy should need to take 4 sachets. Yes. இப்ப நம்ம எவ்வளவு புரோட்டீன் டெய்லி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அந்த கேள்விக்கு பதில் பார்த்தோம் அப்படின்னாக்க, ரெகுலரா நம்ம நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், நம்முடைய மசில்ஸ் அதோடைய ரிப்பேர்
ஆரோக்கிய கேடுன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்ம மசில்ஸோட அந்த ஒரு தன்மையை மெயின்டைன் பண்றதுக்கும் கண்டிப்பாக அது புரோட்டீன் எவ்வளவு வேணுங்கிறத நம்ம சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 1 கிராம் புரோட்டீன் அப்படிங்கிற அளவுல நம்மளுக்கு புரோட்டீன் தேவைப்படுது. அப்படி பார்க்க போனோம்னா ஒரு 60 கிலோகிராம் எடையுள்ள ஒரு மனிதருக்கு 60 கிராம் புரோட்டீன் அவருக்கு தினசரி தேவைப்படுகிறது. நம்மளுடைய அது மாத்திரம் இல்லாம இப்ப இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, உடம்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, பாடி பில்டப் பண்றதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க வெறும் பால் மாத்திரம் எடுத்துட்டா போறவே போறாது. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எடையை விட ஒரு 1.5ல இருந்து 2 மடங்கு அவங்களுக்கு அந்த புரோட்டீன் வந்து வழக்கத்தோட அவங்களுக்கு ஜாஸ்தியா தேவைப்படுறது. ஒரு 60 கிலோ எடை இருக்கிற ஒரு மனிதர் அவர் அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாடியா தன்னை வச்சுக்கணும், பாடி பில்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு டெய்லி பாத்தீங்கன்னாக்க 90 கிராம்ல இருந்து 120 கிராம் வரைக்கும் அவருக்கு கண்டிப்பாக அந்த புரோட்டீன் தேவைப்படுகிறது. நெக்ஸ்ட் சார். அதனால let me complete sir, yet to say something. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஒரு புரோட்டீன் ப்ரோடயட் எடுத்துட்டோம்னா அதுல ஒரு சாஷேல ஒரு 15 கிராம் நம்மளுக்கு அதுல இருக்கு. அப்ப டெய்லி 2 சாஷே நம்ம எடுத்துக்கிறது இப்ப அவசியமாயிடுது. 2 சாஷே எடுத்துக்கும் போது 30 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு அதுல புரோட்டீன் கிடைச்சிடுறது. மீதி புரோட்டீனை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து நாம எடுத்துக்கலாம். அதனால இப்ப இருக்கிற இந்த கொரோனா பீரியட் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த வருட கடைசி வரைக்கும், இந்த டிசம்பர் வரைக்கும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறதுனால, அதுவும் இது ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்துல இந்த கொரோனா இருந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு 2 சாஷே புரோட்டீன் இப்ப இந்த டிசம்பர் வரைக்குமாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய உடம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு இம்யூன் சிஸ்டம் நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பெறலாம். எஸ் சார். And as you know, protein increases immunity. So that's what I said, that you need to take 2 sessions daily, at least by this year end, because then only we can survive. That's the thing. And toxins, apart from this, the toxins are entering in our body, right? From all sides, through water, through air, through food. And we cannot feel that, every time we'll get organic food, that what I'm taking is absolutely pure. No. So it is very, very important for us to see that our body from inside becomes very strong, and the strength, the inner strength, is also called immunity. So the more the inner strength is, the more immunity you have. And if the immunity is there, it will create a wall like this, which will not allow any bacteria or virus to enter this wall towards you. So you will be absolutely free from disease. So understand this. And protein is the only source which increases the immunity. I'm telling you again and again and again and again. This is a very, very important thing. You should not forget. Not even a single day you should miss it. Your family should miss it. Your friend should miss it. And whomever you know miss it. Nobody should miss. Every day, 2 sessions. 1 in the morning, 1 in the evening, along with that NutriCharge man and woman once. And I tell you, perfectly fit for the days. Right? Yes, sir. புரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தி ஆக்குறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற நெக்ஸ்ட் சார். நெக்ஸ்ட் இமேஜ் சார். இப்ப வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழல் ஆகட்டும், நம்ம சாப்பிடும் உணவு ஆகட்டும், எல்லா இடத்துல இருந்து இந்த டாக்ஸின்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து நம்ம உடம்ப வந்து நம்மளை சுத்தி வந்து தாக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த ஒரு காலம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நாம சாப்பிடுற ஒவ்வொரு பொருளும் ஆர்கானிக்கோட, அது மருந்துகள் கலப்படம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும்னோ, அது ரொம்ப ஒரு சுத்தமானதாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம கண்டிப்பா எதிர்பார்க்கவும் முடியாது, அதை செய்யறதும் ரொம்ப கஷ்டம். அதனால நம்மளுடைய இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு நம்ம உடம்புல புரோட்டீன் வந்து நல்லபடியா இருந்ததுனாக்கா அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்மளை எந்த விதத்திலையும் அணுகாதபடிக்கு ஒரு நல்ல அற்புதமான இம்யூன் பவரையும் ஸ்ட்ரென்த்தையும் ஒரு நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அந்த மாதிரி ஒரு பவரை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் அது இருக்கு. எத்தனைக்கு எத்தனை நம்ம புரோட்டீன் ஜாஸ்தி எடுத்துக்கிறோமோ இந்த வைரஸோ பாக்டீரியோ சொல்லப்படுகிற எந்த விதமான ஒரு விஷயங்களும் நம்ம உடலை அணுகாதபடிக்கு நம்ம உடம்ப சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி அது போட்டுடுறது. அது அப்படி இருக்கும்போது எந்த வைரஸும் நம்மள வந்து வெளியில இருந்து நம்மள தாக்கவே முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், திரும்ப 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 எத்தனை தடவை கேட்டாலும் நான் சொல்றது என்ன அப்படின்னா,
புரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, நிறையவே எடுத்துக்கோங்க. எவ்வளவு கூட நீங்க புரோட்டீனை நீங்க ஜாஸ்தி நீங்க எடுத்துக்கிறீங்களோ அத்தனை உங்களுடைய இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு அடைஞ்சு நீங்க எந்த விதமான ஆரோக்கிய கேடுகளும் நீங்க மாட்டிக்காம இருக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் சார். Yes. Now, which protein should be consumed? Because you cannot take any other protein. No? Whatever protein you see in the market to take it, it will not give you that effect. So what you should have? You should take a protein which has got a high quality PDCAS value 1. That's protein digestibility corrected amino acid score, which is equal to 1. That shows that if you have taken a protein that is being digested, and from that you are getting the 9 essential amino acids which is required for the body. And if you get that 9 essential amino acids from the protein, then that protein is the best protein. And the best protein is what? That's what we are looking for, right? And the protein intakes in India, there's a study which has happened here, very, very dangerous one, tells that in terms of protein digestibility, all pollutions have an inadequate quality to the protein intake. That means in India, people are taking protein, but the quality of protein intake is inadequate and bad. So what is the point in taking protein? You will be saying that I'm taking protein, but you are not taking the quality and adequate amount of protein. So this is a big problem. Yes. You said some PDCAS expansion. Could you tell me again, sir? Yeah, I'll tell you that. You can start from here. Protein digest. So that I'll tell you, ma'am. It is written over the slide. I'll show you. Okay, sir. Okay, sir. Okay. நாம எந்த வகையான புரோட்டீன் எடுத்துக்க வேண்டியது அவசியமாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா PDCAS 1 அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி புரோட்டீனை எடுத்துக்கணுங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. இது என்ன I can see that, sir. அது என்ன PDCAS அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்பர் 1 பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன், அந்த குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனா நம்மளுடைய நாட்டுல நெக்ஸ்ட் இமேஜ், நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த புரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஜீரணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு அளவுல இருக்கக்கூடிய அந்த இதுவான்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா இல்ல. அதுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த குவாலிட்டி கம்மியான ஒரு புரோட்டீனை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய ஜீரண உறுப்புகளுக்கு அது கெடுதல் தான் விளைவிக்கும். அதனால நம்ம PDCAS ஸ்கோர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு புரோட்டீன் உணவு தான் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட் சார். Yeah. And also we should take protein which do not have any inhibitors. And what is inhibitors? Inhibitors are some of the elements which stops digestion. So if you take protein and there is an inhibitor in that, the protein will not get digested. And if the protein doesn't get digested, you will not get absorbed. The protein will not get absorbed. So what is the use of taking that? So you should take protein which do not have any inhibitors. And it should be completely based on vegan. Vegan means totally based on plant. There is no animal source attached to it whatsoever. And the isolate soya protein is the best source of vegan protein, right? And which soya protein isolates is the best in the world, we'll tell you later. Yes. Yes, sir. அடுத்தது நாம இந்த இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு புரோட்டீன் சத்துக்கெல்லாம் தவிர்ப்பது தான் ரொம்ப நல்லது. இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நாம எடுத்துக்கக்கூடிய அந்த புரோட்டீன் குவாலிட்டி கம்மியா இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் என்னன்னா நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல அது வந்து ஒரு அஜீரண ஒரு கோளாறை கொடுத்துடுறது. அதனால அந்த புரோட்டீனோட சத்தானது நல்லபடியாக உடலால் கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து மறுக்கப்பட்டுடுறது. அதனால நம்மளோட புரோட்டீன் பாத்தீங்கன்னாக்கா வீகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுவதும் தாவர வகைகள் இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த சத்தான புரோட்டீன் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. அதுதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம சோய் புரோட்டீன், அதுல வந்து சோயா புரோட்டீன் வந்து அதை ஐசோலேட் பண்றோம். அது ஐசோலேட் பண்ணி அதுல உள்ள சத்தம் மாத்திரம் கரெக்டா நம்ம எடுத்து அதை வந்து நம்ம கொடுக்குறோம். சோயால வந்து எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த புரோட்டீனை மாத்திரம் கரெக்டா அதை தனிப்பட்ட முறையில எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி புரோட்டீனா அது அமையிறது. எஸ் சார். Now, which soya protein isolate is the best in the world? We know that isolate soya protein is the best vegan protein. But which soya isolate protein is the best in the world? And that is the isolate soya protein which is being prepared by DuPont of America.
right? And this DuPont of America, where will we find this isolated soya protein? In India, it is brought to you by NutriCharge. So NutriCharge has brought you the isolated soya protein from DuPont America in this DOI International Pack. And this DOI International Pack comes in two flavors, not even flavors, in two tastes rather. It comes in cocoa product and in strawberry product, right? And what is the quality of this? I'll talk with you later. But one thing you should understand that, which in the beginning I already told you, but for those people who joined late, I would like to tell this, that this isolated soya protein, which we are talking about, in Times of India last week, it has come that it is the most qualitative and the best protein to increase the immunity. And we are talking about immunity now. And we have already told that our isolated soya protein is the best to increase the immunity. So take 2 sachets daily. But if you are not taking, then I don't know whom to really go and tell this. But we should understand this. Even the people around have understand this. And that's the reason why the Times of India has come out with this beautiful news saying that isolated soya protein increases the immunity. And by God's sake, the best isolated soya protein is with us through NutriCharge. Yes. எந்த மாதிரியான சோயா புரோட்டீன் வந்து ரொம்ப நல்லது, அந்த அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ஐசோலேட் சோயா புரோட்டீன் எங்க இருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டுபான் ஆஃப் அமெரிக்கா அவங்க தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த சோய் புரோட்டீன் வந்து ரொம்ப அது ரொம்ப அருமையா இருக்கு. அந்த புரோட்டீனை வந்து நாம அங்க இந்தியால வரவழைச்சு நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் தான் இந்த படத்தை இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய இந்த நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் ஆகட்டும், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட் ஆகட்டும், இது ரெண்டுத்திலையும் அந்த ஐசோலேட் செய்யப்பட்ட மிகவும் உயர்ந்த ஒரு குவாலிட்டி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது நாள் வரைக்கும் கூட புரிஞ்சுக்காதவங்க இப்ப கண்டிப்பா நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா வந்திருக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில இந்த சோயா புரோட்டீன், அதுவும் ஐசோலேட் சோயா புரோட்டீன்ங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய இம்யூனிட்டி பவருக்கு அதிகரிக்கிறதுக்கு அது ரொம்ப நம்மளுக்கு உதவிகரமா இருக்குங்கிறத அவங்க அதுல போட்டிருக்காங்க. அதை படிச்சு பாக்குறவங்க கண்டிப்பாக புரிஞ்சு கொள்ளலாம் நம்மளுக்கு இந்த ஐசோலேட் சோயா புரோட்டீன்ங்கிறது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அது நம்மளோட நியூட்ரிசார்ஜ் அதை வந்து நம்மளுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறது. எஸ் சார். எஸ். Now, as you know, in this DOI pack, we have got small sachets, 15 sachets, right? And these type of small sachets you need to take twice in a day. So we'll talk about the sachet. Yeah, this is the sachet, right? So this type of pack twice, one in the morning and one in the evening, you should take at least till end December, right? Now, when we take this, what actually happens? Each sachet, we'll talk about each sachet, we will get 74% protein, 14.98 gram of protein out of 50, because this sachet contains powder, 20 gram powder. Out of this, 15 is protein and 5 gram is fiber. And without fiber, if you take protein, the protein will not get digested. So if you take a protein without fiber, there is no use at all. So we are providing you with the protein with fiber. Okay. Then it is an isolated soya protein, the purest form of protein, and vegan, and all made of non-GMO made high quality soybeans. So naturally made soybean seeds have been taken for this. It has not taken any genetically modified soybeans, right? And protein requires fiber, as I already told this, because that's the reason why fiber is added. And each sachet contains fiber, which is a prebiotic fiber. So just imagine, it's not just dietary fiber, it is prebiotic fiber. So it will help in the digestion. Also, it will help to increase the probiotic factor in our body. And probiotics are the good bacteria which helps in the gut cleanliness. And it is a soluble fiber that improves our gut health. That's what I said. Then does not have any extra sugar whatsoever. And I request you not to add it. And it does not contain any cholesterol because it has got a cocoa here. If you take this NutriCharge cocoa product, the amount of LDL will decrease and the amount of HDL will increase. So which should be decreased? Which cholesterol should be decreased? That will be decreased. And which cholesterol should be increased? That will be increased. So if any person has got problem of cholesterol, he can also take this. So NutriCharge cocoa product, it does not contain any cholesterol whatsoever. And this is also approved by FSSAI, that is Food Safety Standard Authority of India. And the next one is the strawberry product. Okay, this strawberry product is again brought to you from France,
And when a strawberry product is basically given for ladies, but men can also take, no problem like that. Because of the strawberry, the skin color becomes very pinkish because the amount of hemoglobin goes up. So that's the important thing. And this cocoa, which is being there in NutriCharge cocoa product, it comes from Belgium, which is very rich in antioxidants, so safeguards your cholesterol, safeguards your sugar, and not only that, it also safeguards your cells. Yes, ma'am. Yes, sir. இப்ப நம்மளுடைய ப்ரோடக்ட்டை பத்தி இப்ப நான் வழக்கமா நான் சொல்ல வரேன். ப்ரீவியஸ் இமேஜ் சார், தட் இந்த நியூட்ரிசார்ஜ் கொக்கோவா ப்ரோடக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பேக் இருக்கு இல்லையா, அதுவும் நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் அதுவும், இது ரெண்டுத்திலுமே ஒன்னு ஒரு 15 சாஷே ஒவ்வொரு பேக்லயும் இருக்குது. இது இப்ப இருக்க காமிச்சது அந்த சாஷே எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த படம் காமிக்கப்படுறது. இந்த சாஷேல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 20 கிராம் டோட்டல் அதோட குவான்டிட்டி இருக்கு. அந்த டோட்டல் குவான்டிட்டியில கிட்டத்தட்ட 15 கிராம் வந்து புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு, 5 கிராம்ஸ் ஃபைபர் நிறைஞ்சிருக்கு. ஃபைபர் இல்லாம புரோட்டீன் சத்து வந்து சரியானபடிக்கு கிரகிச்சு ஜீரணம் பண்றதுங்கிறது நடக்காது. அதனால இந்த ஃபைபரும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த ஒரு சாஷையை காலம்பர ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு, இப்ப இருக்கிற ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல 2 சாஷை நம்ம சாப்பிட்டுட்டு வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய இந்த ஐசோலேட்டட் சோய் புரோட்டீன் அது வந்து ரொம்ப ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல நம்மளுக்கு இருக்கு. அதுல எந்த விதமான ஒரு கலப்படமும் இல்லாம தூய்மையான ஒரு விஷயமா நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு அதுல இருக்கு அது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வீகன், அந்த ஒரு பிளான்ட் பேஸ்டு ஐசோலேட்டட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதை. சார், தட் நான் GMO மேட் ஆஃப் ஹை குவாலிட்டி. Genetically modified seeds are not used. Yeah, that day you told me. Could you tell me again, sir? Yeah, that is genetically modified seeds are not used to prepare this isolated soya protein. In fact, okay, natural seeds have been taken. ஓகே சார். அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைன்னு சொல்றோம் இல்லையா, இப்ப ஆக்சுவலா ஒரு விஷயம் அது இயற்கையா எப்படி இருக்கோ அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்க குதர்க்கமா வேற மாதிரி மாத்துறது அந்த மாதிரி இல்லாம பியூரா ஒரு நேச்சுரலா என்ன வழியில அது கிடைக்கிறதோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த சோயால இருந்து எடுக்கக்கூடிய ஐசோலேட்டட் புரோட்டீன் தான் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் சார், இதுல இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் வந்து ஃபைபரும் இருந்தால்தான் அந்த டைஜஷன்ங்கிறது சரியானபடிக்கு நடக்கும். அதனாலதான் இதுல புரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே நிறைஞ்சு இருக்கு. இதுல மேற்கொண்டு பாத்தீங்கன்னாக்கா ப்ரீபயாட்டிக் ஃபைபர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு. ப்ரீபயாட்டிக் ஃபைபர் இருப்பதனால தான் அந்த டைஜஷன்ங்கிறது ரொம்ப நல்லா நடக்குது. அந்த சார், this is have probiotic also? No, this is prebiotic fiber. So prebiotic is only what? Yeah, prebiotic fiber. So the probiotic which is there in our body will get health from it. Because prebiotic, because that's what it is. நம்மளுக்கு நல்லது பண்ணக்கூடிய, நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் நல்லதையும் பண்ணக்கூடிய ஆரோக்கியமான அந்த பாக்டீரியாஸ் தான் ப்ரீபயாட்டிக் அப்படி சொல்றாங்க. அந்த ப்ரீபயாட்டிக் ஃபைபர் இதுல நிறைஞ்சிருக்கு. அது இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ஒரு கட் ஹெல்த், அதாவது நம்மளுடைய ஜீரண சக்திங்கிறது நல்லபடியாக அது வந்து ஜாஸ்தியாகுது. மேற்கொண்டு இதுல கொஞ்சம் கூட எந்த விதமான ஆடட் சுகரும் கிடையாது. அதனால நீங்களும் கூட இந்த உணவை எடுத்துக்கும் போது தயவு செய்து சுகர் சேர்த்து சாப்பிடாதீங்க. அது இந்த கொலஸ்ட்ரால் இதுல கம்ப்ளீட்டா கிடையவே கிடையாது. இந்த ப்ரீபயாட்டிக் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இது நம்மளுடைய LDL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோயர் இது அந்த டென்சிட்டி அந்த ஒரு ஃபேட்டை வந்து அது ஜாஸ்தி ஆக்குறது, HDL வந்து அது கம்மி பண்றது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே தைரியமா இந்த நம்மளுடைய HDL கூட்டுது. Madam, you have said in the wrong, say other way around. LDL decreases and HDL increases. Okay, I am sorry, sir. Yeah. Correct ஆன மாத்தி சொல்லிட்டேன். Yeah. I am very much sorry. நம்ம LDL is the lower. We can say just LDL. Low density lipoprotein. That is LDL. Oh, lipoprotein. Which is keta cholesterol, right? And that okay, sir. Okay. Gets reduced, and the good cholesterol, high density lipoprotein, HDL. Okay, okay. Yeah. Okay, sir. இதுல LDL என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் சார் சொன்னார் இல்லையா, அந்த நம்ம பேட் கொலஸ்ட்ரால் சொல்றோம் இல்லையா, அந்த பேட் கொலஸ்ட்ராலோட குறைச்சிட்டு HDL என்று சொல்லக்கூடிய நல்ல கொலஸ்ட்ரால நம்ம உடம்புல
ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு இந்த ப்ரோடக்ட் நம்மளுக்கு மிகவும் உதவிகரமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஸ்ட்ராபெரி கோகோ ரெண்டுமே வந்து நம்மளுடைய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது FSSAI என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்தினால அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப உயர்தரமான ஐசோலேட் சோய் புரோட்டீன் இருந்தது. இதுல வந்து கொக்கோ ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது பெல்ஜியம்ல இருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த கொக்கோவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்டாவும் அது செயல்பட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பிரான்ஸ்ல இருந்து வரவழைக்கப்பட்ட அந்த ஒரு ஸ்ட்ராபெரி பவுடர். அது ஸ்ட்ராபெரி வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் கலர் வந்து நல்ல பிங்கிஷா மாறுறது. என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா அது எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ஹீமோகுளோபின் லெவல் நிறைய இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளுடைய ஸ்கின் கலரும் நல்ல ஒரு பளபளன்னு நல்ல ஒரு பிங்கிஷ் கலர்ல வந்துடுறது. நெக்ஸ்ட் சார். Now the packaging, that's doy pack. No, it's a clean and modern packaging, and it is very, very important to tell each people that only we sell protein in such packaging. In India, no other company is selling protein in this type of pack. That is the biggest thing you need to say, because we sell in this packaging what goodness it gives. It is safe from any kind of external infections, no chance of contamination by water or dirty hands, extremely convenient for travel or field work, no afraid of breaking or spilling. If it falls down, if it's break, you need to throw it off. But this type of pack, if it falls down, nothing will happen. And no scoop measure required, because one sachet is one dose, and you don't have to run behind taking the scoop and the measurement for the your spoon and all. You don't have to. Just take this sachet. That is one full dose. Yeah. இந்த பேக்கேஜை பத்தி நம்ம இப்ப சொல்ல வரலாம். இந்த பேக்கேஜ் எடுத்துனோம்னாக்கா இது வந்து ஒரு டாய் பேக், அதாவது ரொம்ப கிளீனா இப்ப இருக்கிற ஒரு லேட்டஸ்ட் மாடர்ன் பேக்கேஜிங்க்கு ஒத்து வர மாதிரியான அந்த ஒரு பேக்கேஜிங்ல தான் இது இருக்குது. இது வந்து ஏன்னாக்கா நம்ம வந்து புரோட்டீன் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பேக்கேஜிங்னால இது ரொம்ப நம்மளுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கு. நம்மளுக்கு ஓப்பனா இருக்கு. வெளியில இருந்து ஏதாவது தூசு துரும்புகள்லாம் அதுல விழக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு டைட்டா நல்ல ஒரு அற்புதமான பேக்கேஜிங்ல அதை நம்ம கொடுக்குறோம். இப்படி இருக்கிறதுனால ஈரம் பட்டுடுச்சு இல்ல அழுக்கு கை பட்டுடுச்சு அதனால இது கெட்டு போயிடுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கே அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாம இது பண்ணிடுறது. மேற்கொண்டு பாத்தீங்கன்னாக்கா எங்கேயாவது நம்ம வெளியூருக்கு போறோம், வெளியிடங்களுக்கு டிராவல் பண்றோம், அப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டு ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல இல்லாம வெளியில இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த பேக்கேஜை நம்மளுக்கு எடுத்துட்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டா ரொம்ப வசதியா இருக்கு. இது வந்து கிழிஞ்சிருமோ உடஞ்சிருமோ அப்படிலாம் நம்ம வந்து அதுல உள்ள ஒரு பவுடர் கொட்டிடுமோ அப்படிலாம் கூட நாம கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் விட முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மெஷர்மெண்ட் ஸ்கூப்புங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பேக்கேஜும் கரெக்டா எந்த அளவு வேணுமோ அந்த ஃபுல் டோஸோட ஒவ்வொரு சேஷையும் அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம ஈஸியா அந்த ஒரு சேஷையை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த உணவை நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு வசதியோட அது இருந்துட்டு இருக்கு. எஸ் சார். Yes. Now, yeah, what are the benefits of this? The benefits is it helps to build and maintain our muscles, and that's what we are looking for. From the beginning, we are telling that we need to make our muscles and reduce the fat. And when we take this cocoa product or strawberry product or what product you take, it helps to build and maintain our muscles, increases metabolism, the digestion and absorption happens very nicely, reduces our body fat, again very, very important point, improves digestion and keeps your gut absolutely healthy and gives that satisfaction. Even if you are not taking any food, it will give you santripti, that is satiety. Yes. இதோடைய பலன்கள்லாம் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய மசில்ஸ் நல்லபடியாக பில்டப் பண்றதுக்கு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு உண்டான ஒரு முழு உதவியும் அது பண்றது. இது நம்ம இந்த செஷனோட ஆரம்பத்திலேயே நம்ம அதை பத்தின விரிவா நம்ம அதுக்கு தெரிஞ்சிட்டோம். அது மட்டும் இல்லாம இது இப்படி இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூன் பவரும் நமக்கு நிறைய நல்லபடியா நடக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து ரொம்ப நல்லபடியா இருக்கிறதுக்காக, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அதை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கொக்கோ ப்ராடக்ட்டும் ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்டும் ரொம்ப உதவிகரமா இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா
நம்மளுடைய பாடி ஃபேட்டை வந்து கம்ப்ளீட்டா அது குறைக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க எல்லாருமே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜீரணத்தை வந்து நிறைய ஜாஸ்தியாக்கி நம்மளுடைய கட் ஹெல்த்தையும் அது வந்து ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு அது உதவிகரமா இருக்கு. நம்ம வந்து இது எல்லாத்தையும் விட முக்கியமானது பாத்தீங்கன்னாக்கா, இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அப்பாடா நல்லா நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு பாத்தீங்களா. நம்ம எது சாப்பிட்டாலும் அந்த திருப்திங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த திருப்தியை வந்து இது பரிபூர்ணமா நம்மளுக்கு கொடுக்குது. Yes. Now we also have NutriCharge Kesar Pista product, very very important product, right? What actually it contains? It contains Kesar, it contains Pista. Kesar is Kunguma Pugu, Pista also, then protein powder and fiber, all this. So what actually it has taken the place is, in place of cocoa and strawberry, we have got Kesar and Pista here, and rest everything is same. Now, real saffron powder is being added here, no artificial saffron powder. Then because it is a very powerful antioxidant and rich source of vitamin C. So vitamin C is there because that's the reason why the immunity goes up. Iron is there and ladies need is a lot. Then manganese, etc. Then pista, it's a real pistachio powder, so it is enriched with vitamin B1, B6 and a whole lot of nutrients and antioxidants. So very, very powerful ingredient added to this protein powder. Not only that, it also contains curcumin, which is a bioactive compound found in turmeric. And the quality of turmeric and what all turmeric do, I don't have to tell you because you all know it. Very powerful anti-inflammatory and antioxidants is turmeric. Once you take it, it will not only take care of inside the body, it will also take care of outside the body, especially your skin. It is known for its many scientifically proven benefits, like it lowers the cholesterol, helps balance blood sugar and blood pressure, that will be maintained. Very, very good for the skin. And if you have got round circles around your eyes, if you take Kesar Pista product, that will go within 1.5 months. Very good for the skin and helps to increase the immunity and the benefits. And before that, per 10 gram, you will get 64% protein. It does not have any added sugar. You don't require to add also, and 100% vegetarian. Okay. And look at this. When you really dissolve the powder into milk or water, this is how it looks. The yellowish part is the curcumin from turmeric. The reddish tray-like things are the Kunguma Puva, and the pieces like structures are Pista. And the thick content is protein and fiber. What a wonderful product. I feel that you should take this also. You know, if you need to take 2 sachets, in the morning you take that sachet cocoa or strawberry, evening you take Kesar Pista. It will give you beautiful, beautiful health. And not only that, if a lady is pregnant, pregnant ladies can have this NutriCharge Kesar Pista because it contains everything what they need, especially Kunguma Puva. Yes. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா நியூட்ரிசார்ஜோட கேசர் பிஸ்தா அப்படிங்கிற ஒரு ப்ரோடக்ட். இந்த கேசர் பிஸ்தாவோட ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது முழுக்க நம்மளுடைய ஸ்ட்ராபெரி கொக்கோவா ப்ரோடக்ட் மாதிரி இதுவும் முழுக்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு புரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சதா தான் இருக்கு. இது என்ன, கேசரும் இருக்கிறது. கேசர் அப்படிங்கிறது குங்குமப்பூ, சிறந்த தூய்மையான அந்த காஷ்மீர் குங்குமப்பூன்னு சொல்றோம் இல்லையா, பியூர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அந்த குங்குமப்பூ. அப்புறம் வந்து பிஸ்தா, இது ரெண்டும் இதுல நிறைய இருக்கு. கேசர் இதுல இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு புரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே கிடைக்கிறது. இந்த குங்குமப்பூ வந்து எப்படின்னாக்கா ஒரு அற்புதமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டா அது வந்து செயல்படுறது. இதுல இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான விட்டமின் சி, அயர்ன், மேங்கனீஸ் அப்படிங்கிற சத்துக்கள், அதுக்கப்புறம் இந்த பிஸ்தால கிடைக்கக்கூடிய விட்டமின் B1, B6, இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டா நம்ம செயல் புரிஞ்சு நம்மளுக்கு உடம்ப ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு உதவுறது. மேற்கொண்டு இது வந்து என்னதுன்னா, இதை நம்ம பிஸ்தாவை இதுவும் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அது ரொம்ப அற்புதமான ஒரு க்ளோவோ, நம்ம ஸ்கின் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் அது உதவிகரமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய மஞ்சள், நம்ம மஞ்சளை பத்தி நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்மளோட மஞ்சளை பத்தி அந்த குர்குமின் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த மருத்துவ பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்றோம் இல்லையா, அது இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பொடியை தான் இதுல அவங்க கலந்துருக்காங்க. மஞ்சள் பொடியோட குணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாவும் அது செயல்படக்கூடியது. அது மட்டும் இல்லாம அது மேற்கொண்டு சயின்டிபிக்கா அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, இது கொலஸ்ட்ரால நிறைய குறைக்குது. கொலஸ்ட்ராலுடைய ஒரு இதை குறைச்சிட்டு நம்மளுடைய பிளட் சுகரையும் பிளட் ப்ரெஷரையும்
சரியான அளவுல அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அது முழுமையா நம்மளுக்கு உதவிகரமா இருக்கு. எல்லாத்தையும் விட நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய இம்யூனிட்டி பவரை அதிகமாக ஆக்கிறதுக்கும் இது ரொம்ப அற்புதமா இது செயல்படுறது. இதை மேற்கொண்டு இதை பாத்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் சார், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து மேலாக மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஸ்தா பருப்புகள் ஆகட்டும், அந்த பருப்புகளா இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கு. அந்த குங்கும பூவோட திவலைகளையும் நம்ம பார்க்க முடியுது. திக்கா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா அந்த புரோட்டீன் ஃபைபர் இணைந்த அந்த திக்கான மில்க் ஷேக் மாதிரி அது ஒரு இருக்குது. அது இதுல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 10 கிராம்லயும் 6.4 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் இதுல இருக்கு. எந்த விதமான ஒரு ஆடட் சுகரும் இதுல கிடையவே கிடையாது. நிச்சயமா நம்ம தைரியமா இதை எடுத்துக்கலாம். 100% இது வெஜிடேரியன் தான். எந்த விதமான ஒரு வெஜிடேரியன் இல்லாம வேற எந்த விதமான இதுவும் நம்மளால இதுல சேர்க்கப்படவே இல்லை. இதை நம்ம எடுத்துக்கும் போது இது ஒரு அற்புதமான ஒரு பானமா இருக்கு. இதை நம்ம எப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, காலையில வந்து நம்ம கோகோ டைப்பாக்கோ இல்லைன்னா ஸ்ட்ராபெரி டையோ நம்ம எடுத்துக்கலாம். இதை ஈவினிங் வந்து இதை எடுத்துக்கலாம். 2 வேளையும் இந்த அளவுக்கு நம்ம புரோட்டீன் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பானங்களை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் நம்மளுடைய ஸ்கின்னோட ஒரு நல்ல ஒரு நல்ல ஸ்கின் பிரைட்டா நல்லா அழகா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. இது மட்டும் போதுமா? சாப்பாடு தேவையில்லையா? சாப்பாடுல உங்களுக்கு நிறைய கிடைக்க மாட்டேங்குது இல்ல, இதுலதானே உங்களுக்கு நிறைய கிடைக்குது. சாப்பாடுல கொஞ்சம் கிடைக்குது. அது இல்லாம நம்ம இதுவும் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அதான் முதலே சொன்னாரு, ஒரு 30 கிராம் இதுல இருந்து எல்லாம் கிடைச்சிடுறது, மீதி சாப்பாட்டுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முதலே அவர் சொல்லி. இல்ல மேடம், இரவுல சாப்பாடு தேவையில்லை, இது மட்டும் போதுமான்னு இல்ல அப்படி நான் நினைக்கல. வேணா சார்ட்ட கேட்டுக்கலாம் நம்ம. கேட்டுருங்க. Sir, he is asking whether this only drink is enough for night dinner or we need something else. Okay. See, I'll tell you one thing. What Sandeep sir has asked a very good question. That if you take NutriCharge Kesar Pista evening, that's enough for a dinner. And I'll tell you, if you have got a very good tope, the people who have got tope, if you miss the dinner for in a month, continuously, for example, 1 week you don't take any dinner, the other you take dinner. So most of the time I don't take dinner. So if you don't take dinner and only take NutriCharge Kesar Pista, your abdomen level will go down drastically. Tope will go down drastically. It's a good question. You can only take this. You don't have to take any other thing. But if you still feel hungry, then of course it is up to you to decide. But as he said, if you are taking NutriCharge Kesar Pista in the evening, you don't have to take dinner. Right? Sir, I think suppose if we have a diabetic like that problems, we cannot avoid some solid food. If a person is a diabetic, then the question of Kesar Pista and all other product goes off. He needs to start with glycine in the in the morning. Okay, and that's how he should go up. He should at least take 2 chapatis in the night. After that, we can have before sleep. We can have this Kesar Pista. Yes, he can take that. Yes, he can take that. Okay. But if the person is perfectly fit and he has got tope and he needs to reduce fat and all, if he's taking Kesar Pista in the evening, that's enough. You don't have to take any other thing. That's more okay, sir. Okay. Again, it depends upon the person. It depends upon the person. And what Senthil sir said, that's what I do. I take one in the morning. And in the night, I take this Kesar Pista product and that's all finished. I don't take anything. Senthil sir, கேட்டுட்டீங்களா? அதான் சொல்றாரு, அவர் வந்து உடம்புல எந்த ஒரு இதுவும் ஆரோக்கிய கேடு இல்லாம பெர்ஃபெக்டா இருக்கிறவங்க, ஆனா அவங்களுக்கு தொப்பை நிறைய இருக்குது அப்படிங்கும்போது அவங்க வந்து இந்த கேசர் பிஸ்தா மாத்திரம் எடுத்துக்கும் போது அவங்களோட தொப்பை வந்து ரொம்ப சீக்கிரம் கிராஜுவலா குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றார். அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு நல்ல ஃபைபர் எல்லாம் இருக்குது. மற்றபடி நம்ம கொஞ்சம் சப்பாத்தி ஏதாவது எடுத்துட்டு இதையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஓகே. எஸ் சார். இது பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட மசில்ஸ் திரும்பவும் இதுல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட மசில்ஸ் டெவலப் பண்றதுக்கு இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட டைஜஷனையும் நம்ம கட் ஹெல்த்தையும் அது வந்து ஜாஸ்தி ஆக்குறது. இதை வந்து ஒரு சூடான பால்லையும் நம்ம இதை சேர்த்து நம்ம குடிக்கும்போது இருமல் அப்புறம் ஜலதோஷம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அது நம்மள காப்பாத்திட்டு வருது. நம்மளோட மெட்டாபாலிசத்தையும் அது ஜாஸ்தி ஆக்குது. முக்கியமா வந்து நம்மளுடைய உடம்போட இம்யூனிட்டி பவருக்கு இது ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு.
சொன்ன மாதிரி இது ஒரு இதை எடுத்துக்கும் போது ஒரு முழுமையான உணவா இதை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கிறது. எஸ் சார். எஸ். And this Sir, is what all. Sir, sir, our Kamala sir post பண்ணிடுங்க. Yes, yes. I will do that. Yes, I made him. Kamala sir, Hosda. So thank you very much for this, and I hope that you all have understood the value of protein in our body. And I request each and everyone to take 2 times protein. You can do that is the 1 sachet of cocoa in the morning and 1 sachet cocoa in the evening sachet, or 1 cocoa strawberry 1 sachet in the morning and in the evening, or you can take 1 sachet of cocoa product in the morning and kesar pista in the evening, or strawberry in the morning and kesar pista in the evening. It depends upon you, but you need to take 2 sachets at least for the month end of December, right? This year end you need to have. Thank you very much. Thank you, Usha ma'am. Thank you. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பாத்தீங்கன்னாக்க இந்த வருட கடைசி வரைக்குமாவது அட்லீஸ்ட் நீங்க எல்லாருமே 2 சாஷே வந்து ப்ரோ டயட் புரோட்டீன் டயட் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறாரு. எப்படின்னாக்கா காலையில ஒரு கொக்கோவா ப்ரோடைட்டோ இல்லை ஸ்ட்ராபெரி ப்ரோடைட்டோ ஒரு சாஷியோ, சாயங்காலம் அது ஒரு சாஷியோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில ஒரு கொக்கோவா ப்ரோடைட்டோ இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராபெரி ப்ரோ சாஷியோ எடுத்துக்கிட்டு சாயங்காலம் நம்ம வந்து இந்த கேசர் பிஸ்தாவை நம்ம எடுத்துக்கலாம். இந்த விதத்துல நம்ம மாறி மாறி 2 விதமாகவும் நம்ம அந்த புரோட்டீனை நம்ம எடுத்துக்கும் போது இந்த டிசம்பர் வரைக்குமாவது இதை நம்ம எடுத்துட்டோம்னாக்க இப்ப ஏற்பட்ட ஒரு மோசமான ஒரு பேண்டமிக்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல இம்யூன் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ சார்.